அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் பாட்காஸ்ட்டுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு, என் வாழ்க்கையே மாத்துன தலைப்புன்னு கூட சொல்லலாம். பழிவாங்குற எண்ணம், கோபம், நியாயம் தேடுறது, இதனால உண்டான வெறுப்பு, இது எல்லாமே என் வாழ்க்கையில என்னை விட்டு போகறதுக்கு உதவியா இருந்தது இந்த தலைப்பு தான். ஹவ் ஐ அண்டர்ஸ்டுட் டாக்ஸிக் பிஹேவியர் அண்ட் சூஸ் பீஸ். என்ன கூட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. நீங்க உங்க பக்கத்த பத்தி மட்டுமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்களே, அவங்க பக்கத்துல அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, எப்படி வாழறாங்க, அவங்க அவளுடைய கர்மா எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்கள்ட்ட நான் ஸ்டெடியா சொன்ன ஒரு பதில், நாம குணமாகறதுக்கும், நம்ம வாழ்க்கைய முன்னோக்கி கொண்டுட்டு போறதுக்கும், நாம அமைதியா இருக்கறதுக்கும், அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தேவையே கிடையாது. தேவையும் இல்ல நிஜமாலுமே. அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது இல்லாம இருந்தாலே நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லாருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு குடுத்த பதில். அப்புறம் ஏன் இன்னைக்கு நான் இந்த டாபிக் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னாக்க, நம்மள பல பேருக்கு நாம அனுபவிச்ச வலிகளுக்கு எந்த ஒரு வேலிடேஷனோ, எந்த ஒரு மன்னிப்போ, இல்ல எந்த ஒரு ஆறுதலோ கிடைக்காம, அந்த காயங்கள் ஆறாம அப்படியே இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா, நான் எல்லாத்தையும் அப்படி அப்படியே அதே இடத்துல விட்டுட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? அவங்கள போய் கேள்வி கேட்கிறதோ, அவங்கள்ட்ட போயிட்டு நியாயம் கேட்கிறதோ, அவங்கள என்ன அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கறது எதுவுமே பண்ணாம நான் விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் இதுதான். எனக்கு அவங்களுடைய பேட்டர்ன் என்ன? அவங்களுடைய பிஹேவியர் என்ன? அந்த பிஹேவியருக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? எல்லாமே எனக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு, அவங்கள எதுவுமே எனக்கு பண்ண தோணல. அப்படி நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ, அதத்தான் இந்த பாட்காஸ்ட்ல உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ எனக்கு யாரையும் ப்ளேம் பண்ற எண்ணம் கிடையாது. எக்ஸ்போஸ் பண்ற எண்ணமும் கிடையாது. யாரையும் அக்யூஸ் பண்ற எண்ணமும் இங்க எனக்கு கிடையாது. என் வாழ்க்கைய மாத்துன ஒரு விஷயத்த, எனக்கு ஹெல்ப் பண்ணி, எனக்கு நிம்மதிய வரவழைச்ச ஒரு விஷயத்த இங்க நான் ஷேர் பண்ண போறேன். ஓகேங்களா? நம்ம எமோஷனல் வூண்ட்ஸோட நம்ம வளர்ந்து வந்திருந்தோம். நமக்கு எமோஷனல் சேஃப்டி இல்லாம நாம வளர்ந்து வந்திருந்தோம். நம்மள காப்பாத்த வேண்டியவங்களே நம்மள காயப்படுத்திட்டு வந்திருந்தாங்க. அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்க, இந்த எபிசோடு உங்களுக்கானது. முதல் பார்ட். அந்த ஹர்ட் என்ன? அந்த காயம் என்ன? அந்த வலி என்ன? அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல் விஷயம் நான் தெளிவுபடுத்திடுறேன். அந்த டாக்ஸிக் பிஹேவியர், மோசமான நடத்தை, பிறர காயப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற அந்த நடத்தை, பிறர அவமானப்படுத்தி, பிறர குற்றம் சொல்லி, பிறர தரம் தாழ்த்தி, பிறர அசிங்கமா பேசி, அதன் மூலியமா தனக்கு ஒரு குரூர நிம்மதிய தேடிக்கிற அந்த பிஹேவியர் ஏற்றுக்கொள்ள முடியாதது தான். நான் ஒத்துக்கிறேன். இந்த எமோஷனல் அப்யூஸ், கண்ட்ரோல், மனிப்புலேஷன், பயம், வன்முறை, இது எதுவுமே ஓகே கிடையாது. எதுவுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயங்கள் தான். ஆனா, இந்த இடத்துல நான் ஏன் அவங்களுடைய பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படின்னாக்க, அவங்கள பத்தி அவங்க பண்ணதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்காதான்னு தேடி, இல்ல அவங்களுக்கான நியாயத்த இங்க பேசறதுக்காக கண்டிப்பா கிடையாது. ரொம்ப காலமா நான் எனக்குள்ள கோபத்த நான் சுமந்து வந்துகிட்டே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம, அவங்க ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்க? ஏன் என்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிட்டாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படின்ற கோபம் எனக்குள்ள இன்னமும் இருக்குது. அந்த கோபம் இன்னமும் என் உடம்புக்குள்ள இருந்துகிட்டு இருந்துச்சு. அது என்னுடைய நம்பிக்கைய அசைச்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்பிக்கைய பதம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. என்னுடைய குரல
இன்னமும் வெளிவிடாம, வெளிப்பட விடாம உள்ள அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால இந்த கோபம் என்னை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நான் புரிஞ்சுகிட்டேன். ஆனா ஒரு நாள் எனக்குள்ள ஒரு விஷயம் மாறுச்சு. அவங்க ஏன் என்ன காயப்படுத்துனாங்க அப்படின்றதுக்கு பதிலா, அவங்க என்ன காயப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சேன். அந்த கேள்வி எனக்குள்ள நெறைய விஷயங்கள மாத்துச்சு. அடுத்து, இதனோட ரூட் காஸ் என்ன? மூலம் என்ன? வேர் என்ன? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன். தெரிஞ்சுக்கவும் செஞ்சேன். எனக்கு வந்து டாக்ஸிக் பர்சனாலிட்டீஸ பத்தியும், ஜெனரேஷனல் ட்ராமாவ பத்தியும் நான் படிக்க ஆரம்பிச்சேன். நெறைய டீப்பா படிக்க ஆரம்பிச்சேன். நான் படிக்கிறது வந்து புதுசா நான் கத்துக்கிற மாரி எனக்கு தோணவே இல்ல. என் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதுதான் அந்த புத்தகங்கள்ல இருந்துச்சு. அப்போ என் வாழ்க்கையில நடக்கிற பேட்டர்ன் ஏற்கனவே ஒருத்தர் கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னாக்கா, அப்ப அதுக்கான சொல்யூஷனே அவர் சொல்லியிருப்பாரு. அந்த சொல்யூஷன நம்பணும்னு நான் நெனச்சேன். அதுல ஒண்ணு தான் இது. அவங்களோட டாக்ஸிக் பிஹேவியர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கிறது. அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. ஸோ காமன் டாக்ஸிக் பிஹேவியரா எனக்கு சில விஷயங்கள் கிடைச்சது. ஒரு 8 பிஹேவியர் வந்து மேஜரான பிஹேவியர். அவங்களோட டாக்ஸிக் பிஹேவியர். அது எமோஷனல் அவைலபிளா இருக்கட்டும், ஃபாதர் வுண்ட் உள்ளவங்களா இருக்கட்டும், மதர் வுண்ட் உள்ளவங்களா இருக்கட்டும், ட்ராமா ரெஸ்பான்ஸ், இன்னர் சைல்டு வூண்ட், ஆ நார்சிஸ்டிக் வூண்ட் எந்த ஒரு வூண்ட்ல இருந்தாலுமே, அந்த டாக்ஸிக் பிஹேவியர் உள்ளவங்களுடைய அ சில விஷயங்கள், ஒரு 8 விஷயங்கள் மேஜரா நான் எடுத்துக்கிட்டது. என் லைஃப்ல எனக்கு பாதிச்ச மேஜரா 8 விஷயங்கள நான் எடுத்துக்கிட்டேன். முதல் விஷயம்ன்னு பார்த்தோம் அப்டின்னாக்க, எப்ப பாரு நம்மள குறை சொல்லிட்டே இருக்கிறது. இது அவங்களுடைய பிஹேவியர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னாக்க, நம்ம எது பண்ணாலும் அவங்களுக்கு பத்தவே பத்தாது. நம்மள அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்ப பாரு நம்மளுடைய குத்தங்குறை என்னவோ அத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய முதல் பிஹேவியர். அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, அவங்களுக்குள்ள செக்யூரா ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அத வெளிப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க குழந்தையா இருந்தப்போ, அவங்க அப்பா, அம்மா அவங்கள அப்படிதான் வளர்த்துருப்பாங்க. அதே மாதிரி பலமா இருக்கணும் அப்படின்னா, மத்தவங்க மேல அவங்களுடைய அதிகாரத்த பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு அவங்க பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அது அவங்களுக்கு கீழ உள்ளவங்கள இன்னும் கீழ்ப்படிய வச்சு, இன்னும் கீழ பார்க்கறதுல அவங்க ஒரு அ தனக்கு ஒரு பவர் இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ, அவங்க உள்ளுக்குள்ள அவங்கள பத்தி ரொம்பவும் தாழ்வா நெனச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான், இந்த கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் எப்ப பாரு அடுத்தவங்கள குறை சொல்ல பிஹேவியர அவங்க ஒரு பேட்டர்னா வச்சிருப்பாங்க. 2வது எக்ஸ்ட்ரீம் கண்ட்ரோல். இது என்ன பண்ணும் அப்டின்னாக்க, அந்த இடத்துல முடிவு எடுக்கிறது அவங்களா மட்டும் தான் இருக்கும். மத்தவங்க யாரையும் எந்த முடிவும் எடுக்க விட மாட்டாங்க. ஒரு குடும்பமா இருந்தது அப்டின்னாக்க, தலைவர்லேருந்து, குடும்ப தலைவிலேருந்து, குழந்தைங்கள்லேருந்து அந்த குடும்பத்தை நடத்திட்டு கொண்டுட்டு போற வரைக்கும், அவங்க தான் அந்த கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு நெனைப்பாங்க. எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. "நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? எங்க இருக்கிற? என்ன பண்ற? ஏது பண்ற?" அப்படின்னு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. யாரையும் சுதந்திரமா இருக்கவே விடவே மாட்டாங்க. எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் அப்படின்றது 2வது பிஹேவியர். இந்த பிஹேவியருக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னாக்க, தான் குடும்பம் தன்னுடைய கண்ட்ரோல்ல விட்டு போயிடுமோ அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ள நிரந்தரமா இருக்கும். அதனால தான் அவங்க அந்த கட்டுப்பாட இன்னும் அதிகமாக்கிக்கிட்டே போவாங்க. அவங்களுக்குள்ள இந்த இந்த குடும்பம் நம்ம கைய விட்டு போயிடுமோ, நம்மள மீறி செயல்பட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு நிச்சயத்தன்மை வந்து ஒரு பயத்த அவங்களுக்குள்ள குடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க அவங்க குழந்தையா இருக்கிறப்போ, அவங்கள சுத்தி எப்ப பாரு ஒருவித சண்டை, சச்சரவு இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கண்ட்ரோலா வச்சிருக்கிறது தான் குடும்பத்த தான் சேஃப்டியா வச்சிருக்கிறது அப்படின்னு நெனப்பு அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்க கண்ட்ரோல்ன்னு நெனைக்கிறது உண்மையிலேயே அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்த கண்ட்ரோல் மூலியமா வெளியில காட்டுறாங்க. இது 2வது பிஹேவியர். 3வது
ஆங்ரி அவுட்பர்ஸ்ட். அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, எதுக்கு கத்துறோம்னே தெரியாது. கத்திக்கிட்டே இருப்பாங்க. பிசிக்கலா நம்மள வந்து அட்டாக் பண்றதுக்கு வருவாங்க. திடீர்னு கோவம் வரும் அவங்களுக்கு. எப்ப பாரு அதாவது அவங்களுக்கு ஏதாவது கோவம் வந்தா அப்படின்னாக்க, அந்த கோவத்த காட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒருத்தவங்க ரெடியா இருப்பாங்க. இல்லைன்னா இன்னும் அவங்களுடைய கோவம் அதிகமாகும். அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் வந்து 3வது பிஹேவியரா இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களுடைய எமோஷன்ஸ ரெகுலேட் பண்ணவே தெரியாது. அவங்க வளர்ந்து வந்த வாழ்க்கை முறை வந்து ஒருவித வயலன்ட்லே இருந்ததுனால, அந்த மாரி வயலன்ட்ட பார்த்து பார்த்து வளர்ந்து வந்ததுனால, அதையே அவங்களும் கையில எடுத்துப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத அவங்களால வெளியில சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள அந்த ஈகோ பெரிய சுவரையே கட்டி வச்சிருக்கும். உடைக்கவே முடியாது. ஸோ இந்த காரணங்களால தான் அந்த கோபப்பட்டு கத்துறது. நாம என்னமோ சில குடும்பங்கள்ல கோவக்காரர் இருப்பார். அவரு கோவக்காரர்ப்பா ஆனா நல்லவருப்பா அப்படின்னு சுத்தமா அந்த 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 வார்த்தையே தப்புங்க. கோவக்காரரா இருக்கிறவங்க யாருக்கும் நல்லவங்களா இருக்க வாய்ப்பே கிடையாது. வெளியில உள்ளவங்களுக்கு வேணா அவங்க நல்லவங்களா தெரியலாம். ஆனா வூட்ல உள்ளவங்களுக்கு தான் அந்த கோவத்தோடைய விளைவுகள் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது 3வது பிஹேவியர். அவங்களுடைய கோபம் அப்படின்றது அவங்களுடைய கையாலாகாத தனத்த மறைக்கிறதுக்கான ஒரு வழி. அவ்வளோதான். 4வது அவங்க பாதிக்கப்பட்ட மாரி நடிப்பாங்க. இந்த பிஹேவியர் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, அவங்க பொறுப்பே எடுத்துக்க மாட்டாங்க. நடக்கிற எதுக்கும் பொறுப்பு எடுத்துக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க மேல குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மத்தவங்கள கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எமோஷனல் மேனிபுலேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. மத்தவங்க யாரும் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக மத்தவங்கள எமோஷனல் மேனிபுலேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது எதனால வருது அப்படின்னாக்க, அவங்களுக்குள்ள வெளிக்காட்ட முடியாத ஒருவித அவமானம், வெட்கம், குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அத அவங்களால வெளிக்காட்ட முடியாது. அதுக்காக அவங்க இந்த பிஹேவியர கையில எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு எமோஷனலா மெச்சூர் ஆகவே தெரியாது. அதே மாரி அவங்க தப்புன்னு யாராவது சொல்லிடுவாங்களோன்ற பயம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எப்படி சர்வைவ் பண்றது அப்படின்றது அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த வேலைய பண்ணுவாங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க, அப்படியே புலிய பார்க்குற மாரி ஒரு குடும்பத்தில ஒருத்தர் இருப்பாரு. ஆனா, எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா 2, 3 வார்த்தை, "இது உன் நல்லதுக்காகத்தான். இத நான் இதுக்காக தான் நான் பண்ணேன். ஆனா, இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா?" அப்படின்னு ஒரு விக்டிம் ரோல ப்ளே பண்ணி அங்க எமோஷனல் மேனிபுலேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ சில சில பேர் வந்து இந்த பொறுப்ப எடுத்துக்காதது காரணம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெட்க உணர்வ யாரும் பாத்துறக்கூடாது. அந்த அவமானம், அந்த பயம், அந்த குற்ற உணர்வ யாரும் பாத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் தூக்கி மத்தவங்க தலை மேல போடுவாங்க. போட்டுட்டு இவங்க விக்டிம் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இது 4வது பிஹேவியர். அடுத்த பிஹேவியர் கேஸ் லைட்டிங். கேஸ் லைட்டிங் அப்புட்ன்னா என்ன அப்படின்னாக்க, நாம எது சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டாங்க. மறுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நாம என்ன சொல்ல வரோமோ, அத நம்மள நாமே சந்தேகப்பட வச்சுருவாங்க. அந்த விஷயத்த இதுக்கு மேல பேசுனாக்க, அவங்களால அத ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு ட்விஸ்ட் பண்ணி விட்டுறது தான் கேஸ் லைட்டிங். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, அவங்க ஒரு இமேஜ உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த இமேஜ் உடையறத அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டான பவர இழந்துருமோன்ற பயத்திலேயே, அவங்க அந்த இடத்துல அந்த கேஸ் லைட்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க. நார்சிஸ்டிக் நார்சிஸ்டிக் பிஹேவியர் உள்ளவங்கள்ட்ட 50% இந்த கேஸ் லைட்டிங் கண்டிப்பா இருக்கும். அதே மாரி அதிகமா அவங்களே ரொம்ப அதிகமா புரொடெக்ட் பண்ணிப்பாங்க. அவங்கள யாரும் குறை சொன்னா தாங்கிக்க மாட்டாங்க. அவங்கள தப்பு சொன்னா தாங்கிக்க மாட்டாங்க. அவங்க மேல இருக்கிற குற்றத்த எடுத்து சொன்னா தாங்கிக்க மாட்டாங்க. அத அவங்களால தாங்கிக்கவே சுத்தமா முடியாது. இது ஏன் அவங்க வந்து அவங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னா, அவங்களால ரியாலிட்டிய ஃபேஸ் பண்ண முடியல. அதனால தான் இந்த கேஸ் லைட்டிங்கை கையில எடுத்துக்கிட்டு, உண்மைய திரிச்சு மாத்தி விடுவாங்க. இது 5வது பிஹேவியர். அடுத்து, அவங்களுக்கு இரக்கம்னாலே என்னன்னே தெரியாதுங்க. அதனாலேயே எம்பத்தி அப்படின்றது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்க, நமக்கு மனசு இளகும் இல்லையா? அந்த இளகுன தன்மை அவங்களுக்கு வரவே வராது. "கஷ்டப்படுறியா? படு"
அப்படின்ற மாதிரி தான் போவாங்களே ஒழிய, அந்த இலகுவான மனது அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, யாருடைய எமோஷன்ஸையும் அவங்க முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. மத்தவங்களுடைய வலிகள் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அத அப்படியே சாதாரணமா, "நீ ஓவர் ஆக்ட் பண்ற, நீ டிராமா பண்ற, நீ சீன் போடுற" அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தையில மத்தவங்களுடைய வலிகள அப்படியே தூக்கி போட்டு போவாங்க. இதுதான் லேக் ஆஃப் எம்பத்தி அப்படின்றது. இது அவங்களுக்கு வர்ற காரணம், சின்ன வயசுல அவங்கள அந்த மாரி வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய வலிய யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாரி அவங்களுடைய எமோஷன்ஸ் சேஃப்டி யாரும் அவங்களுக்கு குடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுடைய எமோஷன்ஸ அடக்கி வைக்க சொல்லி அவங்கள பழக்கப்படுத்தியிருப்பாங்க. அவங்க தான் இந்த உலகத்துக்கு நடுவுல இருக்கிறோம். தன்ன சுத்தி தான் எல்லாம் இயங்குது அப்படின்ற ஒரு மாயைய அவங்களுக்குள்ள புகுத்தி வச்சிருப்பாங்க. இதனால தான் அந்த எம்பத்தி அப்படின்றது அவங்கள்ட்ட சுத்தமா இருக்கவே இருக்காது. அடுத்த பிஹேவியர் கண்டிஷனல் லவ். அவங்களுக்கு லவ் பண்ணவே தெரியாதுங்க. தெரியும். பட் அத பாகுபாடா, ஒரு பாரபட்சமா, ஒருத்தர டவுன் பண்ணி, ஒருத்தர இதுன்ன மாரி அப்படிதான் காட்டுவாங்களே ஒழிய, உண்மையான லவ்னா என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க என்ன நெனச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னாக்க, நான் உனக்கு அன்பு காட்டணும், நான் உன்ன நேசிக்கணும் அப்படின்னா, நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தா மட்டும் தான் அந்த அன்பு உனக்கு கிடைக்கும். அதே மாரி நான் எப்படி சொல்றேனோ, அதே மாரி நீ பெர்ஃபார்ம் பண்ணணும். உன் இஷ்டத்துக்கு நீ ஆடக்கூடாது. அப்படின்ற ஒரு இது. நாம மறுத்து பேசணும் அப்படின்னா, அவங்க சைலன்ட்டா எட்ட நவுந்துருவாங்க. ஆனா விட்டுட்டு போக மாட்டாங்க. சைலன்ட்டா போயிட்டு சைலன்ட் ட்ரீட்மெண்ட் நமக்கு குடுப்பாங்க. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னாக்க, அவங்களுக்கு சின்ன வயசுல அந்த அன்பு கிடைக்காம இருந்திருக்கும். அவங்களும் அதே மாரி அந்த அன்புக்காக ஏங்கியிருப்பாங்க. அவங்களையும் சின்ன வயசுலேருந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்குள்ள தன் மேல யாருமே பாசம் காட்ட மாட்றாங்க அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு வந்திருக்கும். இதுதான் அவங்க இந்த அன்ப ஒரு கண்டிஷனலா ஒரு க எப்படி சொல்றது? ஒரு கண்டிஷன் போடுற ஒரு விஷயமா நெனச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 7 பிஹேவியர் அதிகமா டாக்ஸிக் பிஹேவியர் உள்ளவங்கள்ட்ட இருக்குங்க. ஸோ, இதுல நான் ஏன் இத அத்தனையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்டின்னாக்க, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுகிட்டீங்க அப்டின்னாக்க, அவங்க இதனால தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்டின்னு தெரிஞ்சுகிட்டீங்க அப்டின்னாக்க, அவங்க மேல உள்ள கோவம் குறையும். அவங்கள பழிவாங்குற எண்ணம் குறையும். அதுக்காக அவங்க பண்ணதெல்லாம் சரி, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்கள மன்னிக்கணும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் அத பண்ணவே இல்ல, பண்ணவும் கூடாது நாம. இது நாம தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு காரணம், இந்த ஹூக்ல இருந்து இந்த எண்ணங்கள்ல இருந்து பழிவாங்குற எண்ணம், கோவத்த நம்மள நாம விடுவிச்சுக்கணும். ஸோ, அவங்களுக்கு இதுதான் தெரியும். அதனால இதத்தான் அவங்க பண்ணாங்க. அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு வெளில வர்றது தான் உங்களுக்கு நல்லது. அத சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு நான் இந்த டாபிக்க கையில எடுத்ததே நான். நம்மளுடைய பேலன்ஸ் தாங்க நமக்கு பவர்ஃபுல். இத நம்ம புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய அமைதிக்காகத்தானே ஒழிய, அவங்கள மன்னிக்கணும், அவங்க பண்ணது சரி அப்படின்றதுக்காக கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த பெரும்பாலான டாக்ஸிக் பீப்பிள் எல்லாருமே சின்ன வயசுல அவங்கள ஏதோ விஷயங்கள் பாதிச்சிருக்கும். அந்த காயத்த ஆத்துற சக்தியோ, ஆத்துற வழியோ அவங்களுக்கு தெரியாம, அத அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு அவங்களுக்கு அதிகாரத்துக்கு கீழ உள்ளவங்கள்ட்ட காமிச்சு, தான் தான் பவர்ஃபுல் அப்படின்றத அவங்களாவே ப்ரூவ் பண்ண நெனைப்பாங்க. அவ்வளோதான் இங்க விஷயம். சரிங்களா? ஒரு வேள நீங்களும் இது மாதிரியான எமோஷனல் சேஃப்டில இல்லாத ஒரு இடத்துல வளர்ந்து வந்தீங்க. உங்களுக்கு இந்த எமோஷன்ஸ ரெகுலேட் பண்ண தெரியல. உங்களுடைய உங்கள கண்ட்ரோல் பண்ணி வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் இதுதான் காரணம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காரணத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்குள்ள இருக்கிற வலி குறைய ஆரம்பிச்சுரும். இத நான் உணர்ந்தது என்னுடைய காயங்கள ஆத்துறதுக்கு தானே ஒழிய, அவங்களுடைய பிஹேவியருக்கு நான் பொறுப்பெடுத்துக்க கிடையாது. அதே மாரி அவங்களுடைய பிஹேவியர் எந்த வகையிலயும் என்னோட ஒர்த்த பாதிக்கவும் பாதிக்காது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க பண்றது எல்லாமே அவங்களுடைய சொந்த விருப்பம். அதுக்கு நாம பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்க, சில பேரு பெண்கள மட்டமா பேசுறது. ஏன் இப்ப ஆன்லைன்லயே எனக்கு நான் போஸ்ட் பண்ணும்போது சில பேர் கமெண்ட்ஸ் ரொம்ப அசிங்கமா குடுக்கறது.
இது மாரிலாம் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த உண்மை தெரியும். என்ன அப்டின்னா, ஏன் அவங்க அந்த மாரி பிஹேவ் பண்றாங்க அப்டின்னாக்க, அவங்க மேல அவங்களுக்கு மரியாதையே கிடையாது. அதனால அவங்க மத்தவங்கள மரியாதை குறைவா கண்டிப்பா நடத்துவாங்க. யார் ஒருத்தர் தான் மேல மரியாதையோட இருக்காங்களோ, தன்னுடைய பிஹேவியர் மேல மரியாதை இருக்கோ, தன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மேல மரியாதை இருக்கோ, அவங்க கண்டிப்பா அடுத்தவங்கள மரியாதை குறைவுபடுத்த மாட்டாங்க. ஆனா இந்த மாரி அசிங்கமா கமெண்ட் பண்றது, வல்கரா கமெண்ட் பண்றவங்க காரணம், அவங்களுக்குள்ள அவ்ளோ அசிங்கம் இருக்குது. அத மத்தவங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ, இதுதான் இங்க நான் சொல்ல வந்தது. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா, அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய எனர்ஜிய நீங்க பாதுகாத்துக்க முடியும். ஸோ, கடைசியா நான் எப்படி அமைதிய தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, இதெல்லாம் நான் புரிஞ்சுகிட்டது, இதெல்லாம் என்னுடைய தேர்வு, என்னுடைய சாய்ஸ். அதன் மூலியமா இதெல்லாம் நான் புரிஞ்சுகிட்டேன். ஒருவேளை இத நான் புரிஞ்சுக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா, என் கோபத்த நான் இன்னமும் சுமந்துட்டு இருந்திருப்பேன். அந்த கோவத்த வெளியேத்தாம இன்னமும் என் காயங்கள அதிகப்படுத்திட்டு நான் இருந்திருப்பேன். ஆனா, அத நான் பண்ணவே இல்ல. இந்த கோபம் எனக்குள்ள இருக்கிறது என்ன ட்ரெயின் பண்ணும். பிசிக்கலா, மென்டலா ட்ரெயின் பண்ணிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் நான் தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு, அந்த கோவத்த தூக்கி போட்டேன். தேவையே இல்ல. அந்த கோபம் எனக்குள்ள இருக்க, அவங்களுக்கு என்னோட எமோஷன் கண்ட்ரோல் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கண்ட்ரோல நான் குடுக்க விரும்பல. என் மனச விட்டு எடுத்துட்டேன். நோ ரிவெஞ்ச், நோ பிட்டர்னஸ், நோ எமோஷனல் அட்டாச்மென்ட். எல்லாத்தையும் விட்டுட்டேன் நானு. எனக்கான பவுண்டரிகள் நான் போட்டேன். அவங்கள்ட்டேருந்து எமோஷனலா டிஸ்டன்ஸ் ஆகி வந்துட்டேன். என்னுடைய ஹீலிங்ல நான் கவனம் செலுத்தவும் ஆரம்பிச்சுட்டேன். நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறது கிடையாதுங்க ஹீலிங் அப்படின்றது. இது நடந்துச்சு. அதாவது எனக்கு என்ன நடந்தாலும் அது என்ன பாதிக்கல. நான் தைரியமா இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறது கிடையாது ஹீலிங். இதுதான் நடந்துச்சு. இதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு வலிச்சது, காயம் குடுத்தது. ஆனா, அதுலேருந்து நான் வெளில வந்துட்டேன். அது என்னோட ஃப்யூச்சர எந்த வகையிலயும் பாதிக்காது. என் பிரசன்ட்டுக்குள்ளேயும் வராது அப்படின்னு சொல்றது தாங்க ஹீலிங். இந்த முடிவு தான் என்னுடைய எனர்ஜிய எனக்கு காப்பாத்தி குடுத்தது. எனக்கு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அவங்கள்ட்ட போய் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. அவங்கள்ட்ட போய் என் வலிகள புரிஞ்சுக்க முடியாத, புரிஞ்சுக்க விரும்பாதவங்கள்ட்ட போயிட்டு, என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. இல்ல நீங்க இப்படிதான் இருக்கீங்க. உங்க இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னா, அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஏத்துப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? நீங்க ஒரு வார்த்தை சொல்ல போனாலே, நீங்க அவங்கள குற்றம் சொல்ல வர்றீங்கன்னு, அவங்க உங்க மேல எல்லாத்தையும் திருப்பி விட்டுருவாங்க. நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா, அத தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பம், மாறணுன்ற விருப்பம், தன்ன தானே ஃபேஸ் பண்ணணுன்ற விருப்பம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. அதனால, அத அத்தனையும் தூக்கி போட்டுட்டு, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய குரல், என்னுடைய எமோஷனல் சேஃப்டி இதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பவர இழந்துருச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இத நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க, ஒருத்தவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறது, நாம சொல்லுவோம். நெறைய நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம். "இவ்வளோதான் நீ என்ன பத்தி புரிஞ்சுகிட்டதா?" அப்படின்னு. நான் சொல்றேன், உண்மை என்ன அப்படின்னாக்க, ஒருத்தவங்க பத்தி புரிஞ்சுகிட்டாக்க அவங்கள ஏத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த நாம புரிதல் இருக்கு பார்த்தீங்களா, அது அவங்களுக்கும் நல்லது பண்ணணும், நமக்கும் நல்லது பண்ணணும். அதுதான் உண்மையான புரிதல். ஸோ ஒருத்தவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, அவங்களுடைய பிஹேவியர் அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒருத்தவங்கள நம்ம மன்னிச்சுட்டோம் அப்படின்னாக்க, அவங்கள திரும்ப நம்ம வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஒருத்தவங்கள போக விட்டுட்டோம் அப்படின்னாக்க, அவங்க குடுத்துட்டு போன பாடத்த மறந்துறணும் அப்படின்றது கிடையாது. அமைதி அப்படின்றது நமக்கு வீக்கா தெரியக்கூடாது. நாம அத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, அத ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டி ஒரு முதிர்ச்சி அடைந்த தன்மையா நமக்கு அமைதி இருக்கணும். அதுதாங்க உண்மையான அமைதி அப்படின்றது. நீங்க இன்னமும் கோபத்துல இருந்தீங்க அப்படின்னா, ஓகே. தப்பே கிடையாது. ஒரு வேள
இன்னைக்கு இந்த போட்காஸ்ட்ட கேட்டு உங்களுக்கு கஷ்டம் குடுத்தவங்களுடைய பிஹேவியருக்கு பின்னால இதுதான் இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கோவத்துல ஒரு கிளையாவது கண்டிப்பா முறியும். அதுக்காக தான் இந்த போட்காஸ்ட்டே நான் உங்களுக்கு குடுத்தது. ஓகேங்களா? ஒரு நாள் நீங்க ரெடி ஆவீங்க. எதுக்கு அப்படின்னாக்க, இதனுடைய வேர் காரணங்கள் எனக்கு தெரியும். அதனால நான் அவங்கள அப்படியே விட்டுட்டேன். அவங்கள்ட்டேருந்து என்ன நான் விலகிக்கிட்டேன். என்னுடைய வளர்ச்சியின் மேல நான் கவனமா இருந்தேன். அப்படின்றத நீங்க மத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பீங்க. அது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா, எமோஷனல் ஃப்ரீடம் அப்படின்றது உங்க உரிம. அத இன்னொருத்தர் உங்கள்ட்ட இந்த மாரி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றதுக்காக விட்டு குடுக்காதீங்க. உங்களுடைய எமோஷனல் ஃப்ரீடத்த நீங்க கையில எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் யாரையும் வெறுக்கல. எனக்கு யார் மேலயும் வெறுப்பும் கிடையாது. யாரையும் பழிவாங்குற எண்ணமும் கிடையாது. யார் மேலயும் கசப்பான விரோதமும் எனக்கு இல்லவே இல்ல. ஏன்னா, நான் புரிஞ்சுகிட்டேன். அதனால எனக்கான அமைதி எனக்கு வந்துச்சு. நான் அந்த அமைதிய தேர்ந்தெடுத்துட்டேன். ஒருவேள இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையானதா இருந்தது அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னாக்க, இது இன்னும் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க, ஐ அண்டர்ஸ்டுட் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? இந்த சைக்கிள பிரேக் பண்றதுக்கு நம்மளுடைய ஒரே ஒரு நிதானமான முடிவு மட்டும் தான் தேவ. அந்த முடிவ எடுத்து நீங்க உங்க வலிகள்லேருந்து வெளில வருவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இது சம்மந்தமா ஏதாவது நீங்க பேசணும், இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, வாட்ஸ்அப் பயோல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுல ஒரு குரூப் ஒண்ணு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் விளக்கம் குடுக்குறேன். சரிங்களா? உங்களுடைய பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.